நேபாள பெருவெள்ளம் திரைப்படத்தில் பார்ப்பது போன்று சுனாமி அலை போல் பாய்ந்து வந்ததாக வெள்ளத்தில் தப்பி சென்னை திரும்பிய தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 600-ஐ நெருங்கியுள்ளது. இந்த பெருவெள்ளத்தில் சிக்கிய 86 தமிழர்கள் உள்பட 320 இந்தியர்களை இதுவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அவர்களை தொடர்பு கொள்ளும் முயற்சியில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேபாளத்தில் மீட்கப்பட்ட 21 தமிழர்கள் நள்ளிரவு சென்னை வந்தனர். விமான நிலையத்தில் அவர்களை உறவினர்கள் கட்டித் தழுவி கண்ணீர் மல்க வரவேற்றனர். அமைச்சர்கள் ஆனந்த், சரத்குமார் ஆகியோரும் சென்னை திரும்பிய தமிழர்களை வரவேற்றனர். அப்போது பேசிய தமிழர்கள், நேபாள பெருவெள்ளம் திரைப்படத்தில் பார்ப்பது போன்று சுனாமி அலை போல் பாய்ந்து வந்ததாக தெரிவித்தனர். ஒவ்வொரு நொடியும் திக் திக் என இருந்ததாக குறிப்பிட்டவர்கள் ராணுவம் முகாமுக்கு சென்றால் உயிர் தப்பியதாக விவரித்தனர். முதல் பஸ் எங்களை தாண்டி போயிடுச்சு. செகண்ட் பஸ் நாங்க எங்களுடைய பஸ் 2வது பஸ், 3வது பஸ் எங்க பஸ் பின்னாடி வந்துட்டு இருக்கு. வந்துட்டா இருக்கும்போது திடீர்னு ஒரு மண்ணு ஒரு புழுதி கிளம்பிதான் எப்படி இருக்குமோ அது போலதான் நாங்க ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிடுவோம். ஏதோ புழுதி கிளம்புதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம சுனாமி அலையை பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த அதே சுனாமி அலை கல்லோடையும் மண்ணோடையும் கலங்கி அது மேல ஒரு 70-80 அடி உயரத்துக்கு ஒரு சுட்டிட்டு வர மாதிரி வந்தா நமக்கு எப்படி இருக்குமோ அது போல வந்தது. அலை பெருசா அப்படி மேல வரும்போது நேரா எதிரில போய் பாறையில அடிச்சு இப்படி போயிடுச்சு. நாங்க நடுவுல இருந்தோம். ட்ரையாங்கிள் ஷேப்ல போனதால எங்களுக்கு கொஞ்சம் தப்பிச்சுது. ரைட்ல இன்ஃபேக்ட் எங்களுக்கு கதவு திறக்க முடியாம போயிருந்தா நாங்க தப்பிச்சிருக்க முடியாது. கதவு திறக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருந்தது. முன்னதாக டெல்லியில் தமிழர்களை வரவேற்ற பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ராஜ்மோகன், தமிழர்கள் சென்ற 2 பேருந்துகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக கூறினார். வெள்ளத்தில் மாயமான தமிழர்களை மீட்கும் நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். டு பி பிராங்க் அவங்க இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வரல. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி திஸ் பர்டிகுலர் டீம் பாத்தீங்கன்னா they traveled in 3 vehicles. So they are stuck in middle vehicle. First vehicle and the last vehicle completely washed out. So it's like a miracle. அவங்க middle vehicle அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ணாங்க, ஒரு கான்ஃபிடன்ஸோட கோப்பர் மெக்கானிசத்தோட they climbed இம்பாசிபிள் டெரைனை கிளைம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு அரைவ் ஆகி அங்க இருந்து அவங்க ராணுவ உதவியோட அங்க சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு சர்வைவர் இருந்தா கூட அவங்களை எப்படியாவது கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளும் துரிதமா நடந்தது.